அன்பு உறவுகளுக்கு வணக்கம். என் பையன் கோவில் பக்கமே வரமாட்டேங்கிறான் ஃபாதர், என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபாதர், என் பொண்ணு நல்லா தான் ஃபாதர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, திடீர்னு ஜெபம் பண்ணுறதே நிப்பாட்டிட்டா, கொஞ்சம் என்னன்னு எடுத்து சொல்லுங்களேன். நம்ம ஊரில் இது மாதிரி ஒரு சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் இருக்கிற பிலிப்பைன்ஸ் நாட்டிலையும் கூட ஒரு சில குடும்பங்கள் நல்ல கோவில் ஈடுபாட்டோடு செயல்படக்கூடியவங்க, ஆனால் மகனோ மகளோ யாராவது ஒருவர் கோயில் பக்கமே தலை வச்சு படுக்காமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு புகார் மாதிரி என்கிட்ட கொண்டு வரும் பொழுது நான் சொல்கிறது, உங்கள் பிள்ளைங்களை ஜெபமெல்லாம் செய்ய சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான். என்ன ஃபாதர் சொல்கிறீங்க, ஒரே குழப்படியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாங்க தொடர்ந்து இந்த காணொலிகளை பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்கிறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களும் இந்த அரிய தகவலை அறிஞ்சுக்கிற உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் பெற்றோர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு பிள்ளைங்க நம்பிடுவாங்க. நம் வளர்ந்த காலமாக இருக்கலாம், அல்லது நமக்கு முந்தைய காலமாக இருக்கலாம், என் அப்பா அம்மா தான் எனக்கு ஹீரோ, அவங்க சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு பிள்ளைங்க நம்ம நம்பியிருப்போம். அல்லது என்னுடைய ஆசிரியர் சொன்னால் அதுதான் உண்மை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா அப்படின்னு அம்மாட்டையோ அப்பாட்டையோ வாக்குவாதம் பண்ணியிருப்போம். இன்னும் சில குடும்பத்தில் தாத்தா பாட்டி சொல்கிறது தான் வேத வாக்கு, அவங்க சொல்லிட்டா அதில் மாட்டுக்கிறதே இல்லை. இல்லைண்ணா ஃபாதர், இல்லைண்ணா அம்மா, எங்கள் ஃபாதரே சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களும் உண்டு. அல்லது பள்ளிக்கூடத்தில் எங்கள் சிஸ்டர் கூட தான் சொன்னாங்க, அப்போ அதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு உறுதியோடு பேசுகிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஆனால் கால மாற்றத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, யாரும் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நம்புகிற நிலைமையில் இப்போ இல்லை. நம்ம எது சொன்னாலும் அதற்கு ஆதாரம் இருக்குதா, சாட்சியம் இருக்குதானோ அடுத்த கட்டத்திற்கு இந்த தலைமுறை நகர்ந்து இருக்குது. இது அறிவுபூர்வமான வளர்ச்சி. படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும், அல்லது ஒரு 60 வயசு 70 வயசு ஆட்களாக இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பயணித்து எது சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது அறிவியல் ரிசர்ச்ல என்ன சொல்லுவோம்னா எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ரிசர்ச் எடுத்தாலும் சரி எவிடன்ஸ் பேஸ்ட் ரிசர்ச்சாக இருக்கா? இப்போ கவுன்சிலிங்கில் நிறைய தெரப்பிகள் இருக்குது, அல்லது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் எந்த தெரப்பியை பயன்படுத்த போகிறோம், எந்த டெக்னிக்கை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுலையே எவிடன்ஸ் பேஸ்டு இருக்குதா? அதாவது இதுக்கு முன்னே இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி, அல்லது இதுக்கு முன்னே இந்த தியரியை பயன்படுத்தி, அல்லது இதுக்கு முன்னாடி இந்த தெரப்பியை பயன்படுத்தி வந்தவங்க சுகம் பெற்று இருக்கிறாங்களா? என்ன எவிடன்ஸ் இருக்குது? எவிடன்ஸ் பேஸ்ட் ரிசர்ச் சொல்லுங்க என்கிற அளவில் இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து இருக்குது. மக்கள் இது அறிவியலுக்கு மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் கூட இதை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம போய் நீ கோயிலுக்கு வா ஜெபம் செய்ய அப்படின்னு சொன்னால் அவன் ஏற்றுக்குருவானா? அவன் அடுத்த கேள்வி கேட்பான், ஜெபம் பண்ணுறதுனால என்ன நன்மை நடந்திருக்குது, ஏதாவது அதனால் பயன் இருக்குதான்னு அவன் திருப்பி கேட்பான். அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான்? விவிலியத்தில் ஒரு அற்புதமான உதாரணம் இருக்குது. திருத்தூதர்களை தலைமைச் சங்கத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. தலைமைச் சங்கத்தினர் திருத்தூதர்கள்ட்ட விசாரித்து அவங்களுக்கு கொடுக்குற ஆணை என்னன்னா, இன்னமே ஒரு காலமும் இயேசுவோட பெயரை சொல்லி நீ போதிக்க கூடாது அப்படின்னு திருத்தூதர்களை கண்டிக்கிறாங்க. தலைமைச் சங்கத்தார் திருத்தூதர்களை கண்டிக்கிற பொழுது பேதுரு அங்கே பேசுறாரு. ரொம்ப அற்புதமான உரை அது. அவர் சொல்றாரு, இங்க இருங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவோட வழி நடந்தவங்க, அவர் புதுமை செஞ்சதை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கிறோம், அவர் பேசின போதனைகளை நாங்கள் காதாட கேட்டு இருக்கிறோம், அவரோடு பயணித்து அவரால் மக்கள் நலம் பெற்ற எல்லாத்துக்கும் நாங்கள் சாட்சிகள். அது மட்டும் இல்லை, அத்தகைய ஒரு மனிதரை நீங்க கைது பண்ணீங்க, மிக கொடூரமாக துயரப்படுத்தினீங்க, அவரை அடிச்சு எலும்ப ஒட்டச்சு சதையை கிழிச்சு அவரை சிலுவையில் அரைஞ்சு கொன்னீங்க, அதுக்கு நாங்கள் சாட்சிகள். எங்க பெண்கள் சிலர் போய் கல்லறையில் பார்த்துட்டு இயேசு உயிர்த்துட்டாரு, அங்கே உடம்பு இல்லைன்னு சொன்னாங்க. நாங்களும் போய் பார்த்தோம், கல்லறையில் உடம்பு இல்லை, ஒருவேளை இயேசு உயிர்த்துட்டாரோன்னு நாங்கள் நம்ப தொடங்கையில் இயேசு எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. எம்மாவுசுக்கு போன சீடர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. நாங்கள் நொந்து நூலாகி திரும்ப கடல் தொழிலுக்கு போயிடலாம், கடலுக்கு போகும் பொழுது அங்கேயே வந்து எங்களோட பேசி எங்களோடு உணவு அருந்தினார். நாங்கள் வீட்டில் பயந்து ஒடுங்கி கதவை பூட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கேயும் உள்ள வந்து பேசினாரு. நாங்கள் பார்த்தோம், நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்கள் சாட்சிகள் சொல்லிட்டு தான் பேதுரு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இயேசுவோட பெயரை சொல்லாம நாங்கள் இருக்க மாட்டோம்.
நல்லா கவனிங்க. சும்மா வெறுமனே மொட்ரேன்னு போய் அவர் சொல்லலை, இயேசு வந்து உயிர்த்துட்டாரு, இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லலை. நான் கண்ணால் பார்த்தேன், நாங்கள் கண்ணால் பார்த்தோம், நாங்கள் சாட்சிகள், அதனால் நாங்கள் இயேசுவை நாங்கள் போதிக்க தான் செய்வோம்னு சொல்கிறாங்க. அதவளதாங்க நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் சொல்லும் பொழுது, ஜெபிங்கன்னு நீங்கள் சொல்லும் பொழுது வெறுமனே சொல்லாமல், ஜெபித்ததனால உங்கள் வாழ்க்கையில் நடந்த நன்மைகளை புதுமைகளை சொல்லி, அப்பா இப்படி ஜெபம் பண்ணண்டா எனக்கு நடந்துச்சு, நீனும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்க. நீங்கள் 20 வயசாக இருக்கலாம் உங்களுக்கு, அல்லது 40 வயசாக இருக்கலாம், 60 80 வயசாக இருக்கலாம். இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்கள் ஜெபித்ததுனால உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கவே மாட்டீங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் எனக்கு இயேசுவே வேணாமல் ஒதுங்கி போயிருப்பீங்க. ஆனால் இன்று அளவுக்கும் நீங்கள் இயேசுவை கைப்பற்றி நிற்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதுமைகள் அல்லது சில புதுமைகள் நடந்திருக்கும். கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தோம்னா, நீங்கள் கஷ்டத்தோடு போய் நின்று அழுத பொழுது யாராவது ஒரு வழியாக கடவுள் உங்களுக்கு ஆறுதலை கொடுத்திருப்பார். என்றோ செய்த உதவி அன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் தனிமையாக இருக்கையில் உங்களை தேடி வந்து பேசி 2 ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அல்லது ஒரு பிரச்சனை அதை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல, ஒருத்தர் வந்திருப்பார் அங்கே. அல்லது உடல் நோயோடு இருந்திருப்பீங்க, ஒரு பாத யாத்திரை போயிருப்பீங்க, ஜெபம் பண்ணியிருப்பீங்க, திரும்பி வரும்பொழுது உடல் முழுமையாக சுகம் அடைஞ்சிருப்பீங்க நீங்கள். அல்லது நீங்கள் ஒரு நோயுற்று மருத்துவமனையில் இருக்கும் பொழுது ஒரு நேர்ச்சை வச்சிருப்பீங்க, அந்த நேர்ச்சை வச்ச கொஞ்ச நாளிலேயே நீங்கள் முழுமையாக சுகம் பெற்றிருப்பீங்க. அல்லது குழந்தை வரம் இல்லாமல் நீங்கள் ஏங்கி இருக்கும் பொழுது தொடர் ஜெபத்தில் அந்த ஆண்டவரின் அருளால் உங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கலாம். இப்படி கொஞ்சம் பின்னோக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்தீங்கன்னா நிறைய நேரங்களில் கடவுளுடைய புதுமையை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த புதுமையை சொல்லி, அம்மா இப்படி ஜெபம் பண்ண பாப்பா, அம்மா ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு இந்த புதுமை கிடைச்சது, நீனும் ஜெபம் பண்ண அப்படின்னா உனக்கும் ஆண்டவர் புதுமையை செய்வார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக வெறுமனே நீ ஜெபம் செய்யன்னு சொல்லாமல் உங்களுக்கு நடந்த அந்த புதுமையை சொல்லி, இதற்கு அம்மா சாட்சி, இதற்கு அப்பா சாட்சி, நீ ஜெபம் பண்ணு, கடவுள் முன்னையே சாட்சியாக உருவாக்குவாருன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க. நான் சிவகங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்த ஆள். எங்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தில் கொக்கூரணிங்கிற பங்கில் புனித செபஸ்தியாருக்கு ஒரு கோவில் இருக்குது. அந்த செபஸ்தியாருக்கு இருக்க கோவிலில் உடம்புல நமக்கு யாருக்காவது மறு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவிலில் போய் நம்ம ஜெபம் பண்ணோம்னா முழுமையாக சுகம் ஆயிரும். அது நான் சின்ன வயசுலேருந்தே கேட்டு வளர்ந்த கதை. அந்த கோயிலில் போய், கொக்குரணியில் இருக்கிற செபஸ்தியார் கோவிலில் போய் நம்ம ஜெபம் பண்ணால் நம்ம உடலில் இருக்க மறு வந்து குணமாயிரும் அப்படின்னு. அப்படி ஜெபிக்கும் பொழுது ரொம்பலாம் காணிக்க கொடுக்குற மாதிரிலாம் ஜெபம் பண்ண மாட்டோம். 2 தான். அது எந்த காலத்தில் உருவாகி அந்த ஒரு ஜெபம் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. 2 காணிக்கையாக செலுத்தணும். 1 உப்பு, 2வது அரும்பு, பூவோட முட்டு, அந்த அரும்பு. உப்பும் அரும்பும் நான் வந்து செபஸ்தியாரே குக்குரணிக்கு வந்து நான் உங்களுக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன், என் உடம்புல இருக்கிற அந்த மருவை நீங்கள் வந்து சரியாக்கிருங்களே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது உண்டு. நான் குருமடத்தில் இருக்கும் பொழுது எனக்கு இடது கால் முழங்காலில் ஒரு மறு உருவாகி இருந்தது. அப்போ என்ன ஆகும், நமக்கு மறு உருவாகி அப்படியே பெருசாக நல்லா இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நான் கேட்ட அந்த கதை இருக்குல்ல, குக்கரணியில் இருக்கிற செபஸ்தியார்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா நான் கோவிலுக்கு வர்றேன், உப்பும் அரும்பும் காணிக்கையாக செலுத்துறேன், என் உடம்புல இருக்க அந்த மருவை போக்குங்கன்னு ஜெபம் பண்ணா குணமாயிரும்னு எல்லாரும் சொல்லி நான் கேட்டிருக்கேன்ல, அதே இதை நானும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் என்ன அப்படின்னா, கோயிலுக்கு போகிற நேரமெல்லாம் ஏன்னா குருமடத்துலான்னு இருக்கிறோம், எல்லா சகோதரோட உட்காந்துருப்போம். கோயிலுக்கு போகிற நேரமெல்லாம் கண்ணை மூடி மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறது, செபஸ்தியாரே கொக்குரணியில் இருக்கிறவரை நான் உங்கள் ஆலயத்துக்கு வந்து உப்பும் அரும்பும் காணிக்கையாக தர்றேன், எனக்கு அந்த காலில் இருக்கிற அந்த மருவை நீக்கிருங்களே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 6 மாதம் இருக்குங்க, ஒன்றுமே நடக்கலை. எனக்கு என்னடா அது, சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்டு கதை இது. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க அந்த கோவில் வந்து ரொம்ப புகழ்மிக்கது, இந்த மரு வந்து அந்த போய் ஜெபம் பண்ணால் சரியாயிரும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாமளும் ஜெபம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்கலையே, 6 மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலை ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் திடீர்னு வேறு மாதிரி யோசித்தேன், ஒருவேளை நம்ம மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஒருவேளை நடக்கலையோ, ஒருவேளை வாயை விட்டு நம்ம ஜெபம் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த வாயை அந்த உதடு அசைவோடு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அதுவரை மனசுக்குள்ளே ஜெபம் பண்ண நான் இப்போ வாய் அசைச்சு, கொக்குரணியில் இருக்கிற புனித செபஸ்தியாரே உங்கள் கோவிலுக்கு வந்து நான் உப்பு அரும்பும் காணிக்கையாக தர்றேன், என் முழங்காலில் இருக்கிற அந்த மருவை நீங்கள் குணப்படுத்தி தாங்களே, அந்த மரு இல்லாமல் ஆக்கிருங்களேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் நம்பணுங்க, 30 நாள் கூட இல்லை,
அந்த மறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிச்சு. அந்த அளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. அது எனக்கு கிடைச்ச அந்த ஒரு அனுபவம், ஜெபத்தினால் எனக்கு கிடைச்ச அந்த ஒரு புதுமை, அதை இன்னைக்கு வரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்போ ஜெபம் பண்ணாலும் நான் மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஒருவேளை நான் திருப்பலி வைக்கும் பொழுது யாராவது கூர்ந்து கவனிச்சா கூட தெரியும், எழுந்தேற்றத்தின் போது இயேசுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் எழுந்தேற்றம் செய்து ஜெபிக்கிற பொழுது நான் என்னுடைய உதடு அசைஞ்சு கொண்டே இருக்கும். யாரெல்லாம் என்னுடைய ஜெபிக்க சொல்லி இருக்கிறார்களோ அந்த இடத்தில் நான் ஜெபிப்பேன். நான் வாயை திறந்து ஜெபிப்பது மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். நம்ம வாயை திறந்து ஜெபிக்கிறோம். ஏன்னா நான் வாயை திறந்து ஜெபித்த அந்த ஒரு காலகட்டத்தில் தான் எனக்கு அது புதுமை நடந்தது. உடனே கேட்கலாம், அப்போ மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணால் நடக்காதா? மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணால் நடக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், விவிலியத்தில் பார்க்கிறோமே, ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள் என சொல்லி, இது நான் சுவைத்து பார்த்த அனுபவம், என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணாமல் உதட அசைத்து வெளியில் சொல்லி ஜெபிக்கிற பொழுது அதற்கான பலன் எனக்கு கிடைத்தது. எனவேதான் இன்று வரை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். யார் எப்போ ஜெபிக்க சொன்னாலும் சரி, நான் உதடு அசைத்து வார்த்தைகளை உச்சரித்து தான் நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். இதுதான் அனுபவம். உங்களுக்கும் இது போன்ற எத்தனை அனுபவங்கள் இருக்கும். இந்த அனுபவங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இந்த அனுபவங்களை, ஜெபத்தினால் கிடைத்த புதுமைகளை உங்கள் பேர பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இதை சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு எவிடன்ஸ் பேஸ்ட், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன ஆதாரம், அதுக்கு என்ன சாட்சி குழந்தைகளுக்கு தெரியும். ஓ, எங்கள் ஆயா ஜெபம் பண்ணாங்க, நடந்திருக்குது. எங்கள் அப்பா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, நடந்திருக்குது. எங்கள் மாமா ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, நடந்திருக்குதுன்னு சொல்லி அந்த சிந்தனை அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதைத்தான் திருத்தூதர்கள் சொன்னார்கள், நாங்களே சாட்சிகள். அந்த திருத்தூதர்களைப் போலவே நாமே சாட்சிகளாக மாறுவோம். ஆண்டவரிடம் ஜெபித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் சாட்சிகளாய் மற்றவர்களுக்கு மாறுவோம். இயேசுவின் நற்செய்தியை, புதுமையை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். மற்றவர்களும் ஜெபிக்கட்டும். நம்முடைய புதுமையை மனதிலே ஏற்றி அவர்கள் ஜெபிக்கிற பொழுது அவர்களும் அந்த புதுமையை பெறுவார்கள். அவர்களும் சாட்சிகளாய் மாறுவார்கள். அதைத்தானே இயேசு சொல்லுகிறார், உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், நீங்கள் என் சீடர்கள், நீங்கள் என் சாட்சிகள் என சொல்லி இயேசுவின் சீடர்களாக தொடர்ந்து பயணிப்போம். இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.